ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷாவோட ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? அந்த புலி அம்மா மாடையும் குட்டி மாடையும் விட்டுட்டு போயிருச்சான். அந்த புலி போன சந்தோஷத்தில் அம்மாவும் குட்டியும் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அம்மா, இந்த மாடு புலி கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம்மா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப அழுவாச்சா வந்துட்டு இருந்தது. ஆமா ஆண்டி, எனக்கும் தான். லக்ஷா, உங்க அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வண்டி சத்தம் கேக்குது பாரு. ஆமாம்மா, அப்பா தான் வந்திருக்காரு. இங்க பாருங்க, ஸ்கூட்டர் பின்னாடி ஒரு மூட்டையில நிறைய கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. யாருக்கு பர்த்டே, எதுக்கு இவ்வளோ வாங்கியிருக்காரு என்னன்னு அவரையே கேட்போம். அம்மா, அப்பா எதுக்கு இத்தனை வாங்கியிருக்காரு? நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்கம்மா. என்னென்ன இருக்கு அந்த பாக்ஸ்லன்னு. ஆமா ஆண்டி, அங்கிள் ஏதாவது கடை வைக்க போறாரா? இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா யுக்தா, அப்படி கூட இருக்குமோ. இரு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அப்பா, எதுக்கு இத்தனை கிஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கீங்க? லக்ஷா, வரேன் முதல் வண்டியில இருந்து இறங்கிட்டு சொல்றேன். நான் இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, அப்ப ஒரு சின்ன பையன் இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வித்துட்டு ரோட்ல நின்னுட்டு இருந்தான். என்னவ வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டானா, எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அதனால்தான் அவன் கிட்ட இருந்த எல்லா பாக்ஸுமே வாங்கிட்டு அவனுக்கு காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்பா, அப்ப இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் என்னப்பா பண்றது? 10 பாக்ஸ் இருக்கே. அப்பா, இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் நாங்களே வச்சுக்கிறோம். இதுல என்ன இருக்குன்னு நாங்க திறந்து பாக்குறோம். சரி, உங்களுக்கு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். நீங்களே எல்லாருக்கும் எந்தெந்த கலர் வேணுமோ எடுத்துக்கிட்டு திறந்து பாருங்க என்னென்ன இருக்குன்னு. அப்பா, அந்த ரெட் கலர் ராகுலுக்கு வேணுமா? அது ராகுலுக்கே கொடுங்க. அதுல என்ன இருக்குன்னு திறந்து காட்டுங்க. இங்க பாருங்க, இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோட்டா பீம், ராஜு, அப்புறம் இது என்னமோ WWE கார்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? அப்புறம் ஒரு பென்டன் ஸ்டிக்கர் இருக்கு. எல்லாம் நிறைய ஸ்டிக்கர்ஸாவே கொடுத்திருக்காங்களே. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. நானும் புக்ல எல்லாம் ஒட்டிக்குவேன். அங்கிள், இப்போ எனக்கு அந்த பர்பிள் கலர் ஓபன் பண்ணி காட்டுங்க. அங்கிள், நான் இந்த பர்பிள் கலர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பர்பிள் கலரில் பாருங்க, இது என்ன ஜாம்பி மாதிரியே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் காசு கூட கொடுத்துருக்காங்க, 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பீம் ஸ்டிக்கர், இதெல்லாம் தான் இதில் இருக்குது. எனக்கு 50 ருபீஸ் வந்திருக்கா? அப்புறம் இந்த ஜாம்பி கூட ரொம்ப நல்லா இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த ஜாம்பி வாயை திறந்து மூடுற மாதிரியே இருக்கு பாருங்களேன். அப்புறம் இங்கே ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு நம்ம எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். சரி, இப்போ இது எல்லாமே உள்ள போட்டுட்டு டீனா கிட்ட கொடுத்துடலாம். அடுத்தது யாரோட பாக்ஸ் ஓபன் பண்ணலாம்? அக்கா, அடுத்தது யாருக்குக்கா கிஃப்ட் பாக்ஸ் தர போறீங்க? அடுத்தது எனக்கு கிரீன் கலர் இருக்குல்ல, அந்த கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு ஓபன் பண்ணுங்க. அந்த கிரீன் கலருக்குள்ள எனக்கு நிறைய காசெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதையே எனக்கு திறந்து காட்டுங்க. சிட்டிக்கு என்ன வந்திருக்குன்னு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, சிட்டிக்கும் காசு வந்திருக்கு. எவ்வளோனா 50 ருபீஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்த ஹிப்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. டீனாக்கு ஜாம்பி வந்துருந்துச்சு. அப்புறம் சிட்டிக்கு ஹிப்போ வந்திருக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. எனக்கு கிஃப்ட் பாக்ஸ்ல வந்திருக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்போ சிட்டி இது எல்லாமே எடுத்து உள்ள போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் யாரோட பாக்ஸ் ஓபன் பண்ணலாம்? ஆமா சிட்டி, இந்த காசு வச்சு நீ என்ன வாங்க போற? நான் என்ன வாங்க போறேன்னு தெரியல. எல்லாருக்கும் எவ்வளவு காசு வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம எல்லாரும் ஏதாவது ஐடியா பண்ணலாம். சரி, இப்போ யுக்தாக்கு எந்த கிஃப்ட் பாக்ஸ் வேணும்? நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வேணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ஓபன் பண்ணலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இது? எனக்கு மட்டும் 10 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனக்கு மோட்டு ஸ்டிக்கர் வந்திருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்புறம் என்ன வந்திருக்கு? அப்புறம் ராஜுவோட ஸ்டிக்கர், இது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ யுக்தாவோட பாக்ஸ்ல எல்லாமே வச்சு மூடிடலாம். இப்போ லக்ஷாவோட பாக்ஸ். லக்ஷா, உனக்கு எந்த பாக்ஸ் வேணும்? எந்த கலர் எடுக்கிறதுனே தெரியல. கிரீன் எடுக்கலாமா, ப்ளூ எடுக்கலாமா, இல்ல ரெட் எடுக்கலாம்? இதுல நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா, சீக்கிரம் ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி ராகுல், இங்க பாத்தியா? எனக்கும் 50 ருபீஸ் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே நிறைய 50 ருபீஸே வந்திருக்கே. அப்புறம் ஸ்பைடர்மேன் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அக்கா, எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதை கொடுக்குறீங்களாக்கா?
சரி ராகுல், நீயே வச்சுக்கோ. இங்க பாரு, உன் பாக்ஸ் மேல வச்சிருக்கேன். நீயே இதே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். அக்கா, இன்னும் வேற என்ன கொடுத்திருக்காங்க அந்த பாக்ஸ்க்குள்ள பாருங்கக்கா. இது எந்த ஸ்டிக்கர்னே எனக்கு தெரியல. எந்த கார்ட்டூன்ல வரும்? அக்கா, அது எதுல வரும்னு எனக்கு தெரியல. ஆனா இது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையும் நானே வச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பாக்ஸ் மிச்சம் இருக்கு, என்ன பண்றது? அத நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுல என்னென்ன இருக்கோ எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய் ஜாலி, திரும்ப கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண போறோமா? அதுல இருந்து எங்களுக்கு என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. இதுலயாவது ஏதாவது டாய்ஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். போன தடவை கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினப்ப நிறைய டாய்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை நிறைய ஸ்டிக்கர்ஸும் கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காசும் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, 200 rupees வந்திருக்கு. அப்புறம் இந்த WWE கார்டு கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் முதவே விளையாண்டதே கிடையாது. ஆனா பசங்க எல்லாம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, அந்த காசு நம்ம அம்மாக்கே கொடுத்துடலாம். இன்னும் வேற எந்த ஸ்டிக்கர் இருக்குக்கா? இதுல சோட்டா பீம் ஸ்டிக்கர் இருக்கு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே. சரி, இந்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நானே வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த 200 rupeesம் நானே வச்சுக்கிறேன். அம்மா, 200 rupees வந்தோடனே நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா? என்ன வாங்க போறீங்க? நான் சும்மா சொன்னேன் லக்ஷா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கித்தரேன். இல்லை கடைசியில் பார்க்கலாம் எவ்வளோ காசு வந்திருக்குன்னு. உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது வாங்கலாம். இந்த பாக்ஸ்ல வேற என்ன இருக்கு? அப்புறம் இங்க பாருங்க, இந்த மங்கி வருமே, இது சோட்டா பீம்ல தானே வரும். இது பேர் என்ன? நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் இந்த பென்டன் ஸ்டிக்கர் இருக்கு. அப்புறம் ஒரு WWE கார்டு இருக்கு. எல்லா கார்டையும் அப்பா கிட்டேயே கொடுத்துடலாம். சரி சரி, இன்னும் 3 கிஃப்ட் பாக்ஸ் தான் இருக்கு. இதையும் ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு எடுத்துடலாம். இந்த பாக்ஸ்லயும் எப்படி இருந்தாலும் ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்க போறாங்க. எந்த ஸ்டிக்கர்? வாவ், இங்க பாருங்க, சோட்டா பீம் கொடுத்துருக்காங்க. சோட்டா பீம் வாயை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சரியாவே ஃபோல்ட் ஆகல. நம்ம ஃபோல்ட் பண்ணா நல்லா ஒர்க் ஆகும். ஆமா, இது சூப்பரா இருக்கு. எங்க ஓப்பன் க்ளோஸ் பண்ணு. ஓப்பன் க்ளோஸ், சூப்பரா இருக்கே. இங்க பாருங்க, பீம்க்கு எவ்வளோ பல்லு இருக்கு. ஆமா, சோட்டா பீம்க்கு நிறைய பல்லு இருக்கு. ஆனா எனக்கு 2 தான் இருக்கு. அப்புறம் 10 rupees கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு? அப்புறம் ஒரு பென்டன் ஸ்டிக்கர், அவ்வளோதான். இன்னும் 2 பாக்ஸ் தான் இருக்கு. அதையும் நம்ம சீக்கிரமா ஓபன் பண்ணிடலாம். என்னக்கா இது? இந்த பாக்ஸ்லயும் காசும் ஸ்டிக்கரும் தானே கொடுத்துருக்காங்க? ஆமா, அதேதான். இதுலயும் 10 rupees கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அக்கா, இது என்னவோ இப்படி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னக்கா அது? நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சிடணும்னு நினைக்கிறேன். அக்கா, இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. சரி சரி, இப்ப சீக்கிரமா ஓபன் பண்ணலாம். என்ன இருக்க போகுது? அக்கா, திரும்பவும் அந்த ஜாம்பி ஸ்டிக்கரே கொடுத்துருக்காங்க. எத்தனை ஜாம்பி? 2 கொடுத்துருக்காங்க, பாத்தீங்களா? நல்ல வேலை, 10 rupees பதிலா 50 rupeesே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பென்டன் ஸ்டிக்கர், அவ்வளோதான். இப்போ எல்லார்கிட்டையும் எவ்வளோ காசு இருக்குன்னு எல்லாமே எடுத்து வச்சு பார்க்கலாமா? லக்ஷா, ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வெயி, அப்புறம் காசெல்லாம் ஒரு பக்கம் வெயி. அப்போ தான் தெரியும் எவ்வளோ காசு இருக்குன்னு. எல்லாமே சீக்கிரமாக எடுத்து தனித்தனியாக வச்சிரு. சரி சரி, அதே மாதிரி வைக்கலாம். அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ காசு வந்திருக்குன்னு. அக்கா, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதில் இருக்கிறதும் எடுத்து வச்சிருங்க. சரி, அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். எல்லாரோட பாக்ஸில் இருக்கிற எல்லாமே எடுத்து இங்கே வச்சிடலாம். நான் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினதே வெறும் 50 ரூபாய்க்கு தான். ஆனா நம்மளுக்கு இவ்வளோ காசு வந்திருக்கு. சீக்கிரம் எடுத்து வை லக்ஷா, அப்பதானே எவ்வளோ இருக்குன்னு தெரியும்.
சரி சரி, எல்லா காசுமே இங்கே தான் இருக்கு. எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஒரு 200 நோட்டு, 4 50 ருபீஸ் நோட்டு, அப்புறம் 3 10 ருபீஸ் நோட்டு, மொத்தமா 430 ருபீஸ் இருக்கு. சரி, உங்களுக்கு எல்லாம் எந்த டாய் வேணும்னு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் வாங்கிட்டு சேர்ந்து விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நாங்க பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.